கொடுக்கிறார். ஆனா ரட்சிக்க வேணும்னு பிரார்த்தனை எதிர்பார்க்கிறான் எம்பெருமான். நாம சொல்லிட்டா வந்துடுவார்ங்கிற நம்பிக்கை. அந்த திருநெடுந்தாண்டகத்திலே 2 பாசனங்களால நாம பார்த்துக்கலாம். நடந்த சரித்திரத்தை பெரியவாச்சனம்ல சாதிக்கிறார். அதுலேருந்து வந்தருளிங்கிறதுக்கு எண்ணம் பார்த்துரும். உன் கோயில் நிங்கனே போந்தருளின்னு இருக்கும் இல்லையோ, நீ தான் உன் கோவில்லேருந்து புறப்பட்டு வரணும்னு பிரார்த்திக்கிறாள். ஏன்னா அப்படி வந்திருக்கியே, விபீஷண ரட்சிக்காருக்காக வந்திருக்கே, ரிஷிகளை ரட்சிக்கிறதுக்காக போயிருக்கிறாய், கஜேந்திர ஆழ்வானை ரட்சிக்கிறதுக்காக போயிருக்கிறாய். அதே போல வர வேணும். ஆழ்வார் பரகால நாயகி, அவருக்கு பகவத் அனுகிரகம் கிடைக்காமல் துன்பப்படுகிறார். திருநெடுந்தாண்டகத்திலே தேரெழுந்தூர் ஆமருவியப்பனை நோக்கி தூது விடுகிறார் திருமங்கை ஆழ்வார். அடுத்த பாசுரம் திருக்கண்ணபுரம் சபரி பெருமாளுக்கு தூது விடுறார். இந்த 2 பாசுரத்திலையும் நடுவுல என்ன நடந்ததுன்னு பெரியவாச்சான் பிள்ளை சொன்னதுதான் ஆச்சரியம். இப்போ ஒரு நிமிஷம் நீங்க அங்க இருக்கிற பூகோளத்தை ஞாபகம் வச்சுங்கோ, திருமங்கை ஆழ்வார் எங்க இருக்காருன்னு யோசிச்சுங்கோ, அங்கிருந்து தேரெழுந்தூர் எந்த திசையில இருக்கு, திருக்கணபுரம் எந்த திசையில இருக்குன்னு யோசிச்சுங்கோ. ஏன்னா அது தெரிஞ்சுட்டா தான் இப்ப மேற்கொண்டு பாசுர வியாக்கியானமே. ஆமருவி நிறமே தமரர் கோமான் அணியெழுந்தூர் நின்னானுக்கு இன்னேசன்னு நீமருவி அஞ்சாதே நின்னோர் மாது நின் அயந்தாளின் நிறையே இயம்பி காணே தேமருவு பொழிலிடத்து மலர்ந்த போதை அழகிய வண்டுகளை கூப்பிட்டார். நேரப்போ பெருமாள் தேரெழுந்தூர்ல ஆமருவி அப்பன் எழுந்துருளி இருப்பார். ஆமருவு நிறமேத்த அமரர் கோமான் 2 சேர்த்தார் ஆழ்வார். நிறைமேத்தவன்கிறதுனாலே கோ சகன், ஆ மருவி அப்பன். அமரர் கோமான்கிறதுனால தேவாதிராஜன், பெருமாளே தேவப்பெருமாள் தேவாதிராஜன் தான். ஆமருவு நிறமே தமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னான், தேரெழுந்தூர்ல நின்று சேவை சாதிக்கிறார். உற்சவமூர்த்தி அத்தியுதம். அமருவேப்பனை சேவிச்சோம்னா பக்கத்துல மாடு கன்றுகளோட அவர் நின்று இருக்கிற திருக்கோலமே நேர கண்ணன் இறங்கி வந்துட்டாப்புல இருக்கும். அந்த திவிதேசனுடைய சரித்திரமே வடக்க மாடு மேய்ச்சுட்டே இருந்தாராம். பிருந்தாவனத்தில் ஆங்காங்கு திரிஞ்சுட்டே இருந்தார். வேகமா ஒரு நாள் நடந்து வந்தார். வந்த வேகத்துல அத்தனை பசுமாடுகளை இந்த ஊருக்கு வந்துருத்து இங்க வந்து நின்றுட்டார். ஆனால் அங்க மேய்க்க ஆரம்பித்தவர் எவ்வளவு மாடு கண்ணுகள் இருந்திருந்தா தேரெழுந்தூர் வரைக்கும் வந்து சேர்ந்திருப்பார். ஆமருவி நிறமே தமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னான் நின்னானுக்கு இன்னேஷன். பறவையே நீ இன்னைக்கே போய் பெருமானிடத்துல நான் அவனாலே துன்பப்படுகிறேங்கிறது சொல்லு. நான் பறவை கிளம்பித்து நான் போய் என்ன சொல்லணும்னு சொல்லிடும். என்ன போய் அங்கே போய் எதனா வளரக்கூடாது சொல்லி யார்கிட்ட சொல்லணும்னு சொல்லிடும், என்ன சொல்லணும்னு சொல்லும், சொன்னால் என்ன நடக்கும்னு சொல்லும். ஆமருவு நிறமே தமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னான். இந்த பாசுரத்துக்கு வியாக்கியானம் பண்ணச்சேவே ஆமருவு நிறமைத்து பறவை கேட்கறது, நீர் கூப்பிட்ட உடனே வரணும்னு அவருக்கு என்ன அவசியம்? அவர் ரொம்ப வசதியானவராக இருப்பாரோ? இல்லை, ஆமருவு நிறமைத்தவன், குழந்தைகளுக்காக சின்ன சின்ன பசு கன்றுக்குட்டிகளை கூட ரட்சித்தவன், அவசியம் வருவர். பசுமாடு கன்றுகளை ரட்சிக்கிற இடப்பிள்ளையத்தான் நீர் காதலிச்சீரா? கொஞ்சம் இளக்காரமாக பறவை பார்த்து சொல்லி. அமரர் கோமான் அவர் ஏதோ இப்படி பிறந்திருக்காருங்கிறதுக்காக அவர் நினைச்சுட்டியா? தேவாதிராஜனைத்தான் நான் ஆசைப்பட்டேன். அமரர் கோமான் தேவாதிராஜன்னா அவர் வைகுண்டத்தில் என்ன இருப்பார்? இல்லைன்னா அவர் திருப்பார்கடல்ல தான் இருப்பார். நான் எங்கே போகிறது? அங்கெல்லாம் எனக்கு போக தெரியாதுன்னு அணி அழுந்தூர் நின்னான். அவர் தான் எனக்காக இன்னைக்கு தேரெழுந்தூர்ல வந்து நிற்கிறார். ஆமருவ நிறமே தமரர் கோமான் அணி அழுந்தூர் நின்னானுக்கு இன்னேஷன். சரி போயிட்டு வரேன், ஒரு 2 நாள் அவகாசம் கொடும், என் வேலையெல்லாம் இருக்குது, கொஞ்சம் முடிச்சுன்னு வரேன்னுது பறவை. இன்னேஷன்னு நீ சொல்கிற அளவுக்கெல்லாம் நான் காத்துட்டு இருக்க முடியாது, நீ போகிறதுக்குள்ளே எனக்கு பிராணம் படுத்துன்னா, அதனால் இன்னைக்கே போ. இன்னேஷன்னு நீ மருவி அஞ்சாதே நின்னோர் மாது. பெருமாள் சன்னிதானத்துக்கு முன்னாடி போ, தைரியமாக முதல்ல நில்லு. ஏன்னா அங்கே இருக்கிற கோலாகலத்தெல்லாம் பார்த்த உடனே நாமார் பெருமானோ எங்கேயே இருக்கிறார், நாமோ கீழே இருக்கோம், அவனார் எங்கேயோ இருக்கக்கூடிய வைகுண்டநாதன் ஆமருவு கோயிலிடத்து தேரெழுந்தூர் பெருமாள் எங்கே? நான் ரொம்ப சாமானியனாச்சேன்னு பயந்துபடாதே, நீ மருவி அஞ்சாதே நின்று. முதல்ல பேச ஆரம்பிக்கணும்னா நிற்கணும் இல்லையோ, கால் தள்ளாடாமல் நின்னா மேற்கொண்டு பேசுறதுக்கு நில்லு. நீ மருவி அஞ்சாதே நின்று என்ன சொல்ல வேணும்னு பறவை கேட்டது. ஓர் மாது அப்படின்னு மட்டும் சொல்லு, வேற ஒன்றும் சொல்ல வேண்டாம், வேலை முடிஞ்சு போயிடும் முட்டார் ஆழ்வார். ஓர் மாதுன்னு ஒரு செய்தியா? இது சொன்னால் என்ன அந்த பெருமாள் தெரிஞ்சுப்பார்? பரகால நாயகி பராங்குஷ நாயகி ஏதானு பேர் சொல்ல வேண்டாமா? என்ன நடந்தது ஏது நடந்ததுன்னு சொல்ல வேண்டாமா? நீர் என்னமோ ஒரு பெண் என்ன சொல்லுகிறீர்? என்ன ஓர் பெண் கொடிய வதை செய்தான் என்னும் சொல் ஆண்டாள் நாச்சியார் திருமொழியில் தெரிவிக்கிறாள். பெருமாளுக்கு வேற ஒன்றுமே சொல்ல வேண்டாமா, ஓர் பெண் அப்படின்னு போய் சொன்னா புரிஞ்சு விடுவாருங்கிறார். அது என்ன ஒரு மாது ஒரு பெண், எல்லாரும் ஒரே மாதிரி படுற பாருங்க. ஆழ்வார்களுக்கு பேசித்தே பேசும் ஏக கண்டர்கள்னு பேர். ஒருத்தர் சொன்னதைத்தான் திரும்ப திரும்ப எல்லாரும் சொல்லுவார்கள். என்ன அபிப்பிராயம் ஒண்ணு, உள்ளுக்குள்ள கிடக்கிற தத்துவார்த்தம் ஒண்ணு. ஓர் மாதுனால் பெருமாளை அனைவரையும் ரட்சிக்கணுங்கிறது அவர் உள்ளத்துக்கு தெரியும். அவர் இப்ப ரட்சிக்கணுங்கிறதுல இருக்காரா, ரட்சிக்க வேண்டாங்கிறதுல இருக்காரா? ஆரையும் ரட்சிக்கணுங்கிற ஆசையில் இருக்கார். அப்படி இருக்கிறச்சேவே ஏதோ ஒன்று விட்டு போடுத்துன்னா ஞாபகப்படுத்தினா கூட போகும். இப்போ வரிசையாக பல பேருக்கு பத்திரிகை கொடுத்துட்டே வரும். நம்ம இல்லத்தில் ஒரு திருமணம்னு வச்சுங்க, எல்லாருக்கும் பறித்து கொடு, அத்தனை பேருக்கும் கொடுக்கணும், எல்லாரும் வரணும் அப்படிங்கிற ஆசையோடு நான் கொடுத்துட்டுருக்கேன். ரொம்ப நெருக்கமானவாளுக்கு சில சமயம் விட்டு போடும்.
விட்டு போயிடும்னா அவள் ஞாபகப்படுத்தாமல் வந்துவிடலாம். ஏன்னா நமக்கு ரொம்ப வேண்டியவர் தான், கொடுக்காத இருந்திருக்க மாட்டார், ஏதோ மறந்து போயிட்டார் அப்படின்னு நினச்சி வந்துவிடலாம். அப்படியே இடப்பட கொடுக்கலேங்கிறத ஒருத்தர் ஞாபகப்படுத்துகிறார், சுவாமி அவருக்கு அப்படின்னு விட்டா ஞாபகம் வந்துடும் இல்லையா நமக்கு. உடனே இன்னார் உமக்கு பால்யத்திலேருந்து ஸ்நேகமாச்சே, அவருக்கு நீர் பத்திரிகை கொடுக்க வேண்டியது கடமையாச்சே, ஆனால் அவருக்கு கொடுக்காமல் விட்டிருக்கிறீரே, அவருடைய முகவரி இது, அவசியம் ஒரு பத்திரிகை அனுப்ப வேணும் இப்படின்னாரான்னு சொல்லணும். நமக்கு தேவையே கிடையாது. அவர் எவ்வளவு நெருக்கமானவனுக்கு, அப்போ சுவாமி அவருக்கு அப்படின்னு விட்டா முடிஞ்சு போச்சு. உடனே கிடுகிடுன்னு பத்திரிகை எடுத்து நம்ம எழுதிடுவோம் இல்லையோ. அதனால எது நிச்சயமா நம்மால் நடத்தப்பட வேணுமோ அதை கோடி காட்டுகிறா போலே ஓர் வார்த்தை சொன்னால் போதும். இதே ஒருத்தருக்கு பத்திரிகை கொடுக்க வேண்டாம்னு இருந்தேன்னு வச்சுக்கோ, அப்போ கீழே சொன்ன எல்லாத்தையும் சொல்லித்தான் ஆகணும். அவர் ஆறுன்னு தெரியுமா, கொடுக்காத விட்டுட்டே இல்லைன்னு அப்படி நான் மறுத்து தான் பேசிட்டு இருப்பேன். பகவானுக்கு ஆசை அனைவரையும் ரட்சிக்கணும்னுட்டு, ரட்சிக்காமல் இருக்கணுங்கிற ஆசை இல்லை. இருந்தாலும் ஏதோ ஒரு காரணத்தாலே பரகாலனாகி ரட்சிக்காமல் விடப்பட்டு இருக்கிறார். இப்போ போய் அவருக்கு என்ன ஞாபகப்படுத்தணும், ஓர் மாது உன்னால் அடிபட்ட ஓர் பெண் கொடி வதைப்படுகிறாள் என்ன ஞாபகப்படுத்தினா போரும். வியாக்கியானத்தில் தெரிவித்தார், ஒரு வேடன் மானவனை பிடித்தான். பகல் பொழுதுலே வேட்டைக்கு போயிருக்கிறச்சே வேடன் மானை பிடிச்சிட்டான். மானை பிடிச்ச உடனே அது கூட இருக்கிற மானுக்கு ரொம்ப வருத்தம், அது துடிச்சுட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்துட்டான். வேடன் மனசுலேயே இருக்கு, அந்த மானை போய் நம்மளை இந்த மாதிரி கஷ்டப்படுத்தி விட்டுட்டோமே, இந்த மானை விட்டுட்டு வந்திருக்கலாம் அப்படின்னு அவனே மனசுல துன்பப்பட்டு இருக்கான். வீட்டுக்கு வந்த உடனே இந்த செய்தி ஏற்கனவே மனைவிக்கு எப்படியோ தெரிஞ்சிருக்கு. அவ கேட்கறா, அந்த மான் அப்படின்னு சொன்னா அவர் வேற எந்த நினைப்புமே அவருக்கு போகாது. இன்னைக்கே புத்தியில இருக்கிற அந்த மான் தானே உடனே ஞாபகம் வரும். அவருக்கு என்ன கதையா சொல்லணும், நீர் நீ காட்டுக்கு போயிருந்தீரே, அம்பெடுத்தீரே, வில்ல விட்டி, ஒன்னும் சொல்லவே வேண்டாம், அந்த மான் அப்படின்னு சொன்னாலே புரிஞ்சுட மாட்டாரா? அதை போல இந்த பறவனிடத்தில் ஆழ்வார் சொல்றார், போய் நில்லு, ஓர் மாது இந்த ஜகத்தில் நீ ரட்சிக்காமல் விடப்பட்ட ஓர் பரகால நாயகி உழல் என்று போய் ஞாபகப்படுத்து. ஓர் மாது நின் நயந்தாளென்னு இறையே இயம்பிக்கானே, நின் நயந்தாள் உன் திருவடிகளை ஆசைப்பட்டு இன்னும் துடிச்சிருக்காளே, என் இறையே இயம்பிக்கானே. நீ சொல்றதுக்கு ஆரம்பி, இறையேன துளின்னு அர்த்தம். நாம இப்ப லக்ஷ்மிநாத சமாரம்பாம் நாதயாமன் மத்தியமாம்னு சொல்லணும்னு வச்சுக்கோ, லக்ஷ்மின்னு நீ ஆரம்பி போரும். மேல இருக்கிற ஸ்லோகம்லாம் சொல்லவே வேண்டாம். ஓர் மாது நின் திருவடி கிடைக்காமல் துன்பப்படுகிறாள்ங்கிறதுல முதல் சப்தத்தை மட்டும் சொல்லு. அதுக்குள்ள அந்த பெருமாள் அங்க நிற்கவே மாட்டார், புறப்பட்டுடுவார். ஓர் மாது நின் நயந்தாளென்னு இறையே இயம்பி காணே, இயம்பு சொல்லு, காணே காணேன்னா அடுத்த நிமிஷம் அவர் எப்படி பதச்சின்னு ஓடி வரான்னு நீயே பார்த்துப்பே, நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இன்னும் பாசுரத்தினுடைய சப்தமா பெரியவாசனம் வியாக்கியானம் பண்ணார். சரின்னு அதை தூடு விட்டாச்சு. அங்கேருந்து பறவைக்கிழமை போடுத்து அது போயிட்டு திரும்பி வரணுமோ இல்லையோ, அது வரைக்கும் திருவங்கியாழ்வார் காத்துன்னு இருக்கணுமே, காத்துக்கிறதுக்கு அவருக்கு பொறுமை இல்லை. அடுத்த பாட்டு திருநெடுந்தாண்டகத்தில் இது முன் பாசுரம். அடுத்த பாசுரத்தில் செங்காலமடனாரா இன்னேசன்னு திருக்கண்ணபுரம் பூக்கு என் காதலன் துணவர்க்கு உரைத்தியாகில், நேர திருக்கண்ணபுரத்துக்கு போ, நான் பகவானை காதலிச்சுட்டு இருக்கேன், கஷ்டப்படுறேங்கிறத கூறுகே, என் நாராய் போய் உடனே சொல்லுன்னார். நார புறப்பட்டுது. இப்பதானே ஏற்கனவே ஒரு பறவை அனுப்பிச்சீர், அதுக்குள்ள பொறுமை இல்லாத என்ன வேற அனுப்புறீரேன்னா, இல்லை நீ போ, சரி நான் தேரெழுந்தூருக்கு போய் நானும் பார்க்கறேன்னு. தேரெழுந்தூருக்கு போகாதே, திருக்கண்ணபுரம் புக்கு, திருக்கண்ணபுரத்துக்கு போனார். இந்த ரெண்டு பாசுரத்துக்கு நடுவில் இருக்கிற சங்கதி தான் பெரியவாச்சான் பிள்ளை ரொம்ப ஆச்சரியமா தெரிவித்தார். முன்னாடி பறவையை தேரெழுந்தூருக்கு அனுப்பிச்சுட்டு அடுத்த பறவையை அங்க போய் பாருன்னு சொல்லணுமா, இல்ல திருக்கண்ணபுரத்துக்கு அனுப்புறதா? இல்லை, இந்த பறவை போயிருக்கும், போய் நின்னோர் மாதுன்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்கும். ஆரம்பிச்ச உடனே தேரெழுந்தூர் அமருவியப்பன் பதறி போயிருப்பார். ஓ பரகாலனாகிய ரட்சிக்காம விட்டுட்டோம் போருக்கே, உடனே போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஊர்ல இருந்து கிளம்பியிருப்பார். கிளம்பினவர் இப்ப திருக்கண்ணபுரம் தூரம் வந்திருப்பார். இப்போ நாராய் நீ இப்போ போனியானா வழியில் திருக்கண்ணபுரத்தில் பிடிச்சி விடலாம் அப்படிங்கிற உறுதி. என்னை தேரெழுந்தூருக்கு விட்டவர் அங்கே நிற்பருங்கிற எண்ணமே ஆழ்வாருக்கு இல்லை. நீ புறப்படு, செங்கால மட நாராய் இன்னேசன்னு திருக்கண்ணபுரம் புக்கு, திருக்கண்ணபுரத்துக்கு நீ போ. புக்குங்கிற இடத்துல வியாக்கியானம் பண்ணுறார். நீ உள்ளே போயிட்டே இருக்கிறச்சே அவர் உள்ளே வந்துட்டே இருப்பார். அப்படின்னா ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சந்திச்சுடலான்னு அர்த்தம். நீ தாண்டியும் போக வேண்டாம், அவர் தாண்டியும் வந்திருக்க மாட்டார், நீ போ, கண்டிப்பா பெருமான் அங்க உன்னை சந்திப்பன் போய் சொல்லி இந்த இடத்துக்கு உடனே கூட்டின்னு வந்துடும். உடனே இந்த நாரை கேட்டுது, அவ்வளவு தூரம் வந்தவர் மிச்சம் இருக்கிற தூரமும் வரமாட்டாரோ? நீர் தான் நிச்சயமா தேரெழுந்தூர்லேருந்து கிளம்பிடுவீர் நம்புறீர் இல்லையோ? திருக்கணபுரத்துக்கு தானே வந்திருப்பார். வந்தவர் திருநகரிக்கு வர்றதுக்கு இப்போ எத்தனை நாள் ஆயிட போறது? அவரே வரமாட்டாரான்னா, அவர் வருவர். கிரமப்பிராப்தி பொறாமல் துடிப்பது நமக்கு ஸ்வரூபம். அவன் கிரமேண வருகிறான்னு காத்திருப்பது ஆத்மாவுக்கு ஸ்வரூபம் அல்ல. கிடைக்கப் போவது அவனாக இருப்பின் துடித்து பாடுவது நம் ஸ்வரூபம். ஆனாலும் அவர் கிடைக்காம விட்டுடுவரோன்னு பயப்படக்கூடாது, பேரு தப்பாதென்னு துணிந்து இருக்க வேண்டும். அப்ப ஆழ்வார்கள் அங்க பிரார்த்தித்ததை பார்த்தாலும் நீ வந்தொருள், உன் கோயில் நின்னிங்கனே போந்தொருளி. அப்ப தேரெழுந்தூர் பெருமாள் கிளம்பணும், திருக்கணபுரத்துக்கு வரணும், திருக்கணபுரத்திலேருந்து கிளம்பி திருநகரிக்கு வரணும், இவர் திருநகரில் நின்றுப்பார்.
இவர் இந்த இடத்தை விட்டு நகரவே போறதில்லை. இப்போ அப்படி நகர மாட்டாரோன்னா அதான் வந்த இடத்துல நின்றுட்டு நான் அனாதி காலமாக பிறந்து இப்ப திருநறில நிற்கிறதே அதிகம். இதுக்கு மேல நீதான் நம்ம ரட்சிக்க வேண்டுமே தவிர நாம் உம்மை நோக்கி வருவதாக இல்லை. இப்ப இந்த பாசுரத்துல பார்ப்போம். இது வரைக்கும் 22வது பாசுரத்து வரைக்கும் தாங்க நடந்து வந்தாலும் இல்லையோ, அதற்கு மேற்கொண்டு உன் கோயில் நீங்கனே போந்துருளின்னு நீ வரணும்னு சொல்றாலும் இல்லையோ. இப்ப 22 பாசுரத்துல இவா வந்தது என்ன, இப்ப அவரை வரணும்னு கூட்டது என்ன? விபீஷணன் லாங்கா ராஜ்யத்திலேருந்து கிளம்பி திருப்புல்லாணி கரைக்கு வந்தது இவா 22 பாசுரம் வந்தா போலே. அயோத்தி பட்டணத்திலேருந்து ராமன் கிளம்பி திருப்புல்லாணி கரைக்கு வந்தது உன் கோயில் நின்று இங்கனே போந்தருளி போலே. இப்ப கீழே அனாதி காலமாக பரகால நாய்க்கு பிறந்து நொந்து போய் வாடினேன் வாடி வருந்தினேல் மனத்தால்னு இப்ப ஆழ்வாரா அவதாரம் பண்ணியிருக்கிறது கீழ் 22 பாசுரம் போலே. அதற்கு மேலே தேரெழுந்தூர் பெருமாள் புறப்பட்டு திருநகரிக்கு வந்து திருக்கல்யாணம் பண்ணிக்கிறதுங்கிறது 23 உன் கோயில்னு நிங்கனே போந்தொழி போலே. அதனால நாம் வருவதுங்கிறது அனாதி காலம் பட்ட துன்பம். அதனால நாமே வந்துடுறதல்ல, நாம் வருவதுங்கிறது இயற்கையிலே நடந்து விட்டது. பெருமான் தான் வந்து நம்ம ரட்சிக்க வேணுங்கிறதுக்காக உன் கோயில்னு நிங்கனே போந்தொழி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து கஜேந்திராழ்வான ரட்சிக்கிறதுக்காக ஓடோடி செல்லவில்லையா? பெண்ணுலாம் சடையினாலும் பிரமனு முன்னை காண்பான் எண்ணிலா ஊழி ஊழி தவம் செய்தார் வெள்கி நிற்ப விண்ணுளார் வியப்ப வந்த ஆனைக்கந்த அருளையீந்த கண்ணுரா உன்னையன்னோ கடகனா கருதுமாறே செம்புலால் உண்டு வாழும் முதலமேல் சீறி வந்தார். பகவான் போய் ரட்சிச்சிருக்கார் கஜேந்திரத்தை. அது ராமன் இருக்கிற இடத்துல கண்ணன் இருக்கிற இடத்துக்கு வரலையே. ஆனை இருக்கிற இடத்துலேருந்து கூக்குரல் இட்டது நாராயணா ஓ மணிவண்ணா நாகனையாய் வாராய் என் ஆரிடர நீர்க்காய். அங்கேயும் வாராய்னு தான் கூப்பிடுறா பாருங்க. வந்தருளி என் நெஞ்சிடம் கொண்டான்னு பாசுரம். திருக்கமலபாதம் வந்து என் கண்ணன் உள்ளன ஒக்குன்னான்னு பாசுரம். உன் கோயில் நிங்கனே போந்தருளி கூப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்துன்னு பாசுரம். அப்ப அவன் வருகை தான் நடக்கும். சென்னு நின்று ஆழி தொட்டானே தேனமருசோலை மாடமாமையிலை திருவல்லிக்கேணி கண்டேனே கஜேந்திர மோட்சத்தை பத்தி பாடுகிறார் திருமங்கியாழ்வார். திருவல்லிக்கேணி பெருமாளை பத்தி பாடச்சே, நீ உன்னிடத்திலேருந்து புறப்பட்டு கூப்பிட்ட குரலுக்காக மடுக்கரைக்கு சென்றாய். சென்னு அங்கு சென்று நின்று ஆழி தொட்டானே கஜேந்திரன் கூப்பிட்ட குரலுக்கு ஓடுறாருனா அப்ப ஆனைக்கு ஓடி இருக்கார். இப்ப ஆறாரெல்லாம் பார்த்திருக்கோம். அன்று ராட்சசேஸ்வரனான விபீஷண ரட்சிக்கிறதுக்காக தான் நடந்து வந்தார். மகர்ஷிகளை ரட்சிப்பதற்காக தான் நடந்து வந்தார். அந்த உறுதி அந்த நம்பிக்கை ஏற்படவே தான் திருமங்கியாழ்வார் பெருமாள் புறப்பட்டு வந்துருவருங்கிற நம்பிக்கையோட தூது விடுகிறார். இப்படி பலடம் கஜேந்திரனை ரட்சிக்கிறதுக்காக தான் ஓடினார். இதனாலதான் ஆண்டாள் பாசுரத்தில் உன் கோயில் நிங்கனே போந்தருளின்னு பிரார்த்திக்கிறாள். நாம் இருக்கும் இடத்தேற பகவான் வர வேண்டும். இந்த பாசுரம்னாலே ஒரு முக்கியமான ஐதிஹ்யம் திருவரங்கத்தில் சொல்லப்படுவது. திருக்கைத்தல சேவைன்னு கேள்விப்பட்டிருப்பேன். இப்போ 21 நாள் இது அத்தியனோத்சவம் நடக்கிறது. இதில் ராப்பத்தில் 7ஆம் திருநாள் அன்றைய தினம் திருக்கைத்தல சேவை. நம்மாழ்வார் ஆசைப்பட்டபடிக்கு பெருமாள் திருக்கைத்தல சேவை சாதிக்கிறார். ஒரே கூட்டம் திருவாய்மொழி மண்டபத்திலே 1000 மண்டபத்திலே லட்சம் ஜனங்க நின்றுப்பார். அர்ச்சக சுவாமி தன் திருக்கைகளில் திருக்கைத்தலமா எழுந்துருள பண்ணிப்பார். பெருமான் எப்ப திருக்கைத்தலம்னாலும் 3 அர்ச்சகர்கள் குறைந்த பட்சம் இருக்க வேண்டும். ஒரு அர்ச்சக சுவாமி திருமார்பலை சாத்திப்பர், 2 அர்ச்சகர்கள் 2 பக்கத்துல பற்றி கொள்ளுவர்கள். அப்புறம் தான் பெருமாள் புறப்பாடே கண்டுள்ளுவர். என்ன நடந்ததா? வடநாட்டிலேருந்து ஒரு சங்கீத வித்வான் தென்னாட்டுக்கு வந்திருக்கார். பாடி காட்டணும். இந்துஸ்தானி சங்கீதம் பாடுறாலும் அது பாடணுங்கிறதுக்காக நம்பெருமாள் முன்னாடி பாடணும்னு வந்திருக்கார். பக்கத்தில் அரையர் சுவாமி எழுந்துருளி இருந்தார். அவர்கள் எல்லாருமே கானத்தில் ஆசைப்படைத்தவர்கள். ஏன்னா நாதமுனி அரையர் தான். நாதமுனிகள் எழுந்துருளியிருந்தார். அம்மாழ்வாரிடத்திலே 4000 பெற்ற நாதிமுனிகள், மேலையகத்தாழ்வார் கீழையகத்தாழ்வார்னு தன்னுடைய 2 மருமக்கள், அவர்களை கொண்டுதான் 4000 பாசுரத்தை பிரித்து அதுக்கு இசை கூட்டி பாவி நின்னிச பாடி திருவனேன்னு மதுரகவி ஆழ்வார் சாதித்தபடிக்கு கானரூபமாக ஆக்கினார். நம்ம இன்னைக்கும் ஆழ்வார்களுடைய பாசுரங்களை இயற்பா இசைப்பான்னு சொல்லுகிறோம். இயற்பா இயலாக இருக்கக்கூடியது, இசைப்பா ஸ்வரம் கூட்டி கானத்தோட பாடுவது. திருவாய்மொழி ரொம்ப முக்கியமான இசைப்பா. ஏனெனில் சாந்தோக்கிய உபனிஷத்து சாமவேதத்துக்கு சமம். வேதானாம் சாமவேதோஸ்மின்னு கண்ணன் தெரிவிக்கிறார். வேதங்களுக்குள் தான் சாமவேதமா இருக்கேன்னா கானரூபமா இருக்கிறபடியாலே அந்த பெருமகளெல்லாம் நாதமுனிகளைத்தான் சாரும். வம்சத்தை அரையர் சுவாமி இங்கே ஸ்ரீரங்கத்தில் எழுந்துள்ளிருக்கார். அவரோட இருக்கிறவர் இல்லையோ வடக்க பாடின்னு இருக்கிறவராச்சே. அதனால அவர் சிபாரிசு பண்ணார் பெருமாள்கிட்டே, தேவர் ஒரு 10 நிமிஷம் சங்கீத வித்வான் பாடினதை கேட்கணும். சரி கேட்போம் அப்படிங்கிறதுக்காக ராஜதர்பாரில் உட்கார்றாப்புல பெருமான் வந்து எழுந்துருளி விட்டார். அப்படி தள்ளி ஒரு 7 அடி தள்ளி அவனுக்கு ஆசனம் போட்டாச்சு. ஹிந்துஸ்தானி சங்கீதம் 3 மணி நாழி பாடினார். 3 நிமிஷம் யாருக்கும் காது கொடுக்க மாட்டார் பெருமாள். ஆனால் இவன் பாடினது நன்னா பாடினாங்கிறதுக்காக 3 மணி நேரம் காட்டிட்டார். கேட்டுவிட்டு சரி புறப்படலாம், நேரம் ஆயிடுத்து, நம்ம உள்ள ஆஸ்தானத்துக்கு போகலாம்னார் பெருமாள். அரையர் சுவாமி பிரார்த்திக்கிறார், இவ்வளவு தூரம் வந்திருந்து நன்னா பாடினாரே, அவருக்கு ஏதாவது ஒரு சம்பாவனை பண்ண வேண்டாமா, அதுவான் இது செய்யணும்னு பிரார்த்தித்தார். என்ன சம்பாவனை பண்ணுறதுன்னு பெருமாள் யோசிச்சுட்டு அர்ச்சக சுவாமி 3 பேரை கூப்பிட்டார்.
கூப்பிட்டு தன்னை கைத்தாங்கலாக எழுந்தருளை பண்ணிக்கொள்ள சொல்லி தான் இருந்த ஆசனத்திலேருந்து எழுந்திருந்து அங்கே உட்காண்டிருந்தார். அவர் 10 அடி இருக்குமா, இந்த 10 அடி பெருமாள் நடந்து அவனுக்கு சேவை சாய்ச்சிட்டு திரும்ப ஆசனத்துக்கிட்ட வந்துட்டு அவர் 10-100 காத தூரம் வந்ததாக சொன்னீர். நாம் அவனுக்காக 10 அடி நடந்து காட்டினோம். இந்த சம்பாவனை போதுமா என்று நம்பெருமாள் கேட்க, இதை விட ஒரு சம்சாரி ஜீவாத்மாவுக்கு வேற என்ன சம்பாவனை கிடைக்க போகிறது? ஏன்னா சர்வேஸ்வரன் ஒருத்தர் நோக்கி நடப்பதுங்கிறது தேவையே இல்லை. அவாக்கியநாதரகான்னு சாத்திரம் சொல்லுகிறது. ஸ்ரீவைகுண்டத்தில் பெருமாள் இருக்கிறச்சு வாய் திறந்து பேசவே மாட்டாராம், யாரையும் திரும்பி ஆதரத்தோட பார்க்க கூட மாட்டாராம். அப்படித்தான் பரபிரம்மம் இருக்கு. ஆழ்வார்கள் பாசுரத்தாலே தான் பிரம்மத்தை அனுபவிக்கிறதுக்கே நம்ம தெரிஞ்சுட்டோம். இல்லைன்னா உபனிஷத்தின்படி அது பரபிரம்மம் பரபிரம்மம்னு நினைச்சிருப்போமே தவிர அது இத்தனை தூரம் அனுபவத்தை கொடுக்கும் நமக்கு புரியாதே போயிருக்கும் இல்லையோ. பரத்வத்தை சாஸ்திரம் சொல்லும், சௌலபியத்தையும் சௌசீல்யத்தையும் அதே போல வாத்சல்யத்தையும் ஆழ்வார் பாசுரங்கள் சொல்லும். பெருமாள் போயிட்டு வந்தார், இதுக்கு மேலே இவருக்கு எதான சம்பாவனை பண்ணுமான்னா அது உன் கோயில்னு இங்கனே போந்தொருள். இந்த பாசுர வியாக்கியானத்தில் அது இதுக்காக சொல்றாள்னா, வடநாட்டு சங்கீத வித்வானுக்காக நம்பெருமாள் 7 அடி நடந்து காட்டினார். அன்று நடந்தா போலே நமக்கும் நடந்து காட்ட வேண்டாமான்னு பிரார்த்திக்கிறது. உன் கோயில் நின்னுங்கனே போந்தொருளி கோப்புடைய சீரிய சிங்காதனத்திருந்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். நாம எதற்காக வந்திருக்கோம்னு சிங்காசனத்தில் இருந்து நீ ஆராய வேண்டும். ஆராய்ந்தீர். கடற்கரையிலே அமர்ந்து கொண்டு விபீஷணன் வந்த காரியத்தை ஆராய்ந்தீர். தேர்தட்டிலே இருந்து கொண்டு அர்ஜுனன் வந்த காரியத்தை ஆராய்ந்தீர். 2 பேருக்கும் 2 இடத்தை கொடுத்தார். அதே போல இப்போது சிம்மாசனத்தில் இருந்து கொண்டு ஆராய வேண்டும். கடற்கரை வார்த்தையாக இருந்தால் அது தண்ணீரோட போயித்துன்னு சொல்லிடலாம். தேர்தட்டு வார்த்தையாக இருந்தால் தேர் உருண்டோடி போயித்துன்னு சொல்லலாம். ஆனால் சேரபாண்டியன் வார்த்தையாக இருந்தால் அது எங்கும் நகராது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையா இருக்கணும்னு பிரார்த்திக்கிறார். அது என்ன, அந்த 2 வார்த்தை ஓடிடுமான்னா கடற்கரையிலிருந்து விபீஷணனுக்காக அங்கீகரித்தார். விபீஷணன் எதற்காக வந்திருக்கான்னு ஆராய்ந்தாரோ இல்லையோ. அதனால தான் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தொருள். விபீஷணன் எதற்காக வந்திருக்கான்னு சுக்ரீவாதிகளோட சேர்ந்து ஆராய்ந்தீர். அதை போலே நாம் எதற்காக வந்திருக்கிறோம்னு இங்கிருந்து ஆராய வேண்டும். அடுத்து தெரிவிக்கிறார், அர்ஜுனன் பிரார்த்தித்தானோ இல்லையோ, எதற்காக நீ பிரார்த்தித்தாய்னு ஆராய்ந்து 700 ஸ்லோகம் கொடுத்தியோ இல்லையோ. எச்ரேயஸ்யான் நிச்சிதம் ரூஹிதம் மே சிஷ்யஸ்தேகம் சாதி மாம் துவாம் பிரபன்னம். நான் உனக்கு அடியவன், எனக்கு எது நல்லது கொடுக்குமோ அந்த நல்லத்தை சொல்லு. என்ன அர்ஜுனன் பிரார்த்திக்கிறான், தர்ம சம்மூட சேதாக, எது தர்மம் எது அதர்மம்னு நான் மயங்கி போயிருக்கிறேன். மயங்கின உள்ளத்தை தெளிவுபடுத்துவதற்காக விஷயங்களை சொல்லு. பிரார்த்தித்த அர்ஜுனனுக்காக அனைத்தையும் சொன்னான் இல்லையோ. அப்ப அவரவர்கள் எதற்காக வந்திருக்கான்னு ஆராய்ந்து பெருமான் அனுகிரகிக்கிறார். இப்ப நாம எதுக்கு வந்திருக்கோன்னு ஆராயணும். ஆனா பாசுரத்தில் எதற்கு வந்திருக்கோன்னு மட்டும் இல்லை. யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு இருக்கே தவிர என்ன வந்த காரியம்னு சொல்ல வேண்டாமா? சொல்லாம அடியே வந்திருக்கேன். சில பேர் வந்து நின்றுட்டு அடியே வந்திருக்கேன் சுவாமி எதற்கு வந்திருக்கீன்னு சொன்னத்தானே சுவாமி தெரியும்னா சொல்லாமலே தள்ளிடுவா. ஏன்னா அதுக்குன்னு சந்தர்ப்பம் வரணும் இல்லையோ. வியாக்கியானத்தில் தெரிவித்தார், யாம் வந்த காரியத்தை எப்போது சொல்ல வேணும்னு ஆண்டாளுக்கு தெரியும், சாமர்த்தியம் உண்டு. பரதனை போலே அசமயத்தில் சொன்னும் அஷடல்லள் என்று சாதித்தாள். பரதன் சொல்லக்கூடாத சமயத்தில் சொல்லிட்டு வேலையே நடக்காது போச்சு. ராமனுக்கு பாசே பித்ருவாக்கிய பரிபாலனத்தில் அவருக்கு ஆசையெல்லாம் 14 ஆண்டுகள் காட்டில் இருக்கணும், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லைன்னு லோகத்தில் ஸ்தாபிச்சோன்னு, மூத்தவன் சொன்னபடி இளையவன் கேட்கணுங்கிறத நடக்கணுங்கிறது அவருக்கு ஆசை. அப்போ பரதன் போய் நீ நாட்டுக்கு திரும்பி வந்துரு என்ன தான் பிரார்த்தித்ததை சொல்லிகிட்டே இருந்தான்னா கண்டிப்பாக ராமனதுக்கு செவி சாய்க்கவே போகிறதில்லை. எல்லா சரணாகதிகளும் பலிக்கிறதே, பரதன் பண்ணின சரணாகதி மட்டும் பலிக்காத படுத்தேன்னா அது சரண்ய ஹிருதய அனுசாரியாக இல்லாதபடியால் என்று வியாக்கியானத்தில் தெரிவிக்கிறார். சரணாகதி பலிக்கணும்னா கூட ஒன்று தேவைப்பட்டது போல் இருக்கு. சரண்யன் பகவான் இல்லையோ, அவன் ஹிருதயத்துக்கு அந்த சமயத்துக்கு அது ஏற்றதா இருக்கணும். சுவாமி இது எங்களுக்கு எப்படி சுவாமி தெரியும்? பண்ண வந்ததே ரொம்ப அதிகம். இதுக்கு மேலே அவர் திருவுள்ளத்தில் எந்த தீபத்தை எங்கே இருக்கிறவனை யாரை ரட்சிக்கணும்னு நினச்சிட்டு இருக்காரோ இது நமக்கு தெரியுமான்னா அதுக்கு தான் இந்த பிராட்டி மடியில் நாம் ஒதுங்கிறது. ஏன்னா அவர் எந்த வேலையில் இருப்பாருங்கிறதே நமக்கு தெரியாது. பிராட்டியை முன்னிட்டு கொண்டு பற்றினோம்னால் அப்போ அவளுக்கு சந்தர்ப்பம் தெரியும் இல்லையோ, இவர் என்ன நினச்சிட்டு இருக்கார் ஏது பண்ண போகிறார் அப்படின்னு தெரிஞ்சுட்டு இருக்கிற பிராட்டி நம்மை அதற்கு ஹேதுவாக அவனிடத்தில் சேர்ப்பிக்கிறாள். ஆக என்ன நடந்ததுன்னு பார்ப்போம். பரதாழ்வான் போய் பிரார்த்திக்கிறார். இப்போ பாதுகா சாஸ்திரத்தில் வேதாந்த தேசிகன் தெரிவித்தார், பாதுகை எப்பவும் ராமனுடைய திருவடிகளை விட்டு பிரியாம தான் இருந்தது. ஆனால் ஏன் சித்திரக்கூட வந்த உடனே பரதனோட கிளம்பி அது தான் அயோத்திக்கு படுத்து நந்தி கிராமத்துக்கு திரும்பி படுத்தொல்லையோ. ராமன் எட்டினாலும் உதைத்தாலும் மிதித்தாலும் பாதுகா ராமன் திருவடியை விடவே விடாது. ஆனால் இப்போ விட்டுடுத்தேன்னா பிருஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினான்னு தெரிவித்தார். அது ஒரு பரீட்சை வச்சிருக்கு ராமனுக்கு. இப்போ ராமனிடத்தில் எல்லா குணங்களும் உண்டுன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதில் பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிறது ஒரு உயர்ந்த குணம், தந்தை சொன்னத்தை நடக்கணுங்கிறது. இன்னொன்று ஆசிரித்தர்களுக்கு அடங்கி போகிறதுங்கிறது இன்னொரு வசந்த குணம்.
இந்த ரெண்டு குணமே பகவானிடத்தில் இருக்கும் இல்லையோ. இப்போ அந்த ரெண்டுத்துக்கும் தர்ம சங்கடம் பரீட்சை வந்துடுச்சு. ஏன்னா ஒரு பக்கத்தில் ஆசிரித்தன் பரதன் நாட்டுக்கு திரும்பிவான்னு பிரார்த்திக்கிறான், அவனுக்கு அடங்கி நடக்கிறதா இருந்தால் நாட்டுக்கு திரும்பி போயிடணும். மற்றொரு பக்கத்தில் பித்ருவாக்கிய பரிபாலனம்ங்கிற கடமை, அது ஒரு குணம். அதை பார்த்தா பரதனை ஏமாற்றத்தோட திருப்பி அனுப்பிச்சான். இப்போ பாதுகா நினைக்கிறதா இந்த ரெண்டுக்குள்ள பரீட்சையில் ராமன் எப்படி தேர்றாருன்னு பார்ப்போம். அவருக்கு அது பரீட்சையில் இது முன்னாடியே மதிப்பு போட்டு வச்சு கொடுத்து, ராமன் பரதன் சொன்னபடிக்கு திரும்பி போனா தான்னா நாம கூட போகிறது. பரதன் வேண்டாம், தன்னுடைய கடமை தான் முக்கியம், ராமன் நினைச்சா விட்டுட வேண்டியதான், இனிமே இவரோட இருக்கிறது இல்லைன்னு. கடைசியில் ராமன் அவர் எதிர்பார்த்தபடி பண்ணலே, ராமன் நாட்டுக்கு வரமாட்டேன்னு சொல்லிட்டார். பாதுகைக்கு கோவம் வந்துடுத்து, இனிமே என்ன இவரோட நமக்கு பரதனுடைய போடுவோம் அப்படிங்கிறதுக்காக திரும்பி போடுத்துன்னு தெரிவித்தார். பிரிஷாதுர சகோதர பிரணய கண்டன ஸ்வைரினா கிமானேன என்று பதுகா சாஸ்திரத்தில் வேதாந்தேசியினுடைய ஸ்லோகம். இதுக்காக சொல்ல வந்து என்ன, பரதன் போய் பிரார்த்தித்தும் காரியம் நடக்காம போச்சேன்னா அவர் திருவுள்ளம் எப்போ உகந்திருக்குமோ அதை ஏற்றுக்கிறாப்பில் இருக்குமோ அப்போ சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தவறான தருணத்தில் சொன்னோன்னா நமக்கு கிடைக்கவே கிடைக்காது. ஒருத்தர் எப்போ கொடுப்போறோ அப்போ போய் கேட்கணும். அவர் ஏதாவது ஒரே செலவில் இருக்கிறச்சேவோ வேற எதுலையான்னு இருக்கிறச்சேவோ அடியேனுக்கும் கொஞ்சம் கொடுங்கன்னு சொன்னால் கிடைக்கிற 10 5 ஆகிடும். அதனால் கேட்குற சமயத்தை தெரிஞ்சு கேட்கணும் இல்லையோ. இப்போ ஏன் ஆண்டாள் கேட்காமல் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு சொல்லி விட்டுட்டாலே, காரியத்தையே சொல்லலையேன்னா காரியத்தை எப்போ சொல்லணும்? பூர்வவாக்கியத்தாலே சரணாகத்தின்னு கீழே பார்த்தோம். துவய மகாமந்திரத்தில் முன்வாக்கியத்தாலே சரணாகத்தின்னு விட்டான, பின்வாக்கியத்தால கைங்கரிய பிரார்த்தனை. ஆண்டாள் வந்த காரியம்ங்கிறது கைங்கரிய பிரார்த்தனை. இதை எப்போது வைக்க வேண்டும்? முன்வாக்கியம்ங்கிற சரணாகதி ஆனாத்தானே பின்வாக்கியம்ங்கிற கைங்கரியத்தை கேட்கணும். சரணாகதியை பண்ணாமல் கைங்கரியத்தை கேட்டுவிட முடியுமா? ஆண்டாள் சரணாகதி பண்ணியிருக்கிறது கரவகள் பென்ஷன்னு பாசுரம், கைங்கரியத்தை பிரார்த்தித்திருக்கிறது சித்தஞ்சிறுகாலை பாசுரம். அதெல்லாம் 28 29. இப்போ நாம் இருக்கிறது 23. 23 போய் நாங்கள் வந்த காரியம் கைங்கரிய பிரார்த்தனைன்னு விட்டா கண்ணன் நினைச்சு விடுவார். பூர்வவாக்கியமே ஆலை ஆண்டாளே என்ன உத்தரவாக்கியத்துக்கு வந்துட்டீர் போம் அப்படின்னு ஒரு தள்ளினாலும் தள்ளிடுவார். அதனால அந்த அசட்டுத்தனமால ஆண்டாள் பேச மாட்டார். யாம் வந்த காரியத்தை சித்தஞ்சிறுகாலைக்கு வைத்தார்கள், வியாக்கியாத்தை எழுதிட்டார். நாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு இவர் கேட்டுட்டு இருக்காரே, எப்போ வந்த காரியம்னா இருக்கு, இன்னும் 6 நாள் தள்ளலாம். இப்போ தானே 23வது பாசுரம் பார்த்துட்டு இருக்கோம். வந்த காரியம் கைங்கரிய பிரார்த்தனை சித்தஞ்சிறுகால பாசுரத்தில் உன் பொற்றாமரை அடியே போற்றும் பொருள்களாய் உந்தன்னோடு உத்தோமே யாவோம் உனக்கே நாமாட்செய்வோம். இந்த கைங்கரிய பிரார்த்தனையில் 29வது பாசுரத்தில் நால பரதனை போல் பேசாமல் ஆண்டாள் பகு சாமர்த்தியமா இங்கே மறைத்து யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள். ஏன் பரதனுக்கு அந்த சாமர்த்தியம் இல்லை, ஆண்டாளுக்கு இது இருக்கேன்னா அது ஆண் பேச்சு, இது பெண் பேச்சு சொல்லியோ. என்னைக்கு ஸ்திரீகளுடைய பேச்சுக்கு தான் ஏற்றம், அவர்களுக்கு இருக்கிற சாமர்த்தியம் புருஷ பேச்சுக்கே வராது. ஆகையால் தான் யாம் வந்த காரியம் ஆராய்ந்தருள்னு பிரார்த்திக்க பெருமானும் சரின்னு நடந்து காட்டினார். நடந்த திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடினது அன்னிவ் உலகமளந்தாய் அடிபோத்தி சென்னங்கு தென்னலங்க செத்தாய் திரள் போற்றி 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 என்று 6 தடவை அறுசுவை உணவு இருக்கிறதோ இல்லையோ இந்த 6 போற்றி நம் நாவை விட்டு மறவாமல் எப்போது நீங்காமல் இருக்க வேணுங்கிறது அபிப்பிராயம். மேலே இப்பாசுரத்தின் அர்த்தம் என்னங்கிறதை நாளை காலை விண்ணப்பம் பண்ணுகிறேன். தற்போது அன்னிவ் உலகமளந்தாய் பாசுரத்தை அனுசந்திக்க பிரார்த்திக்கிறேன்.